காலேஜில் டிடி பேஸில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் இயர்லேருந்து கேட்டிருக்கீங்க. இப்போ யூ ஆர் இன்டு யுவர் ஃபைனல் இயர்ஸ். ஸோ டிடியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னங்கிறத வந்து ஞாபகம் இருக்கான ஒரு ஒன்ஸ் எல்லாரும் ஒரு பாயிண்ட். ஷோர். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சென்டர் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படின்னு பார்ப்போம். அது முன்னாடி டிடி வந்துட்டு எப்படி எதனால் அப்படின்னு நம்ம ஒரு ஃபைனல் இயர் பண்ணுறோம். ஸோ நம்ம எதனால இந்த டிடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற காலேஜ் நம்ம கம்பேர் பண்ணோம். நம்ம தான் வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன் டு இம்ப்ளிமெண்ட் டிடி அண்ட் பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிடி மூலமாக நம்ம படிக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடீஸ் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு மட்டும்தான் நாங்கள் டைமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிடியில் வந்து நாங்கள் எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுக்குன்னா ஐஏபிசி நம்ம பில்லர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி கூட நம்ம டைப் வச்சுருக்கோம். ஏதாச்சும் ஒரு கம்பெனி டைப் வச்சுருக்கோம். ஸோ நம்ம அப்படி வச்சிருக்கனால நம்ம ஸ்டடீஸ் வந்து ஜஸ்ட் நாங்கள் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறதாகட்டும், லைக் நம்ம என்பிடிஎல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதாகட்டும், ஆன்லைன் மூட் கோர்சஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம டைப் வச்சு நம்ம பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம இப்படி படிக்கிறத விட நம்ம ஏதாச்சும் ஒரு செக்டாரில் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு நம்ம படிக்கலாம், அப்படி படித்து நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் இண்டஸ்ட்ரி கூட பார்த்தேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது, நம்ம வந்துட்டு சோஷியலுக்கும் நமக்கு ஏதாச்சும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம எஸ்ஆர்ஐ கூட வச்சுருக்கோம், சோஷியல் ரெஸ்பான்சிபிள் இனிஷியேட்டிவ். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மூலமாக இங்கே வந்து லிங்க்டின் கான்ஃபரன்ஸ், ஸோ அந்த மாதிரி ஹையர் அத்தாரிட்டிஸ் மீட் பண்ணுற மாதிரி சான்சஸ், ஸோ இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சிஎஃப்சி நாங்கள் எல்லாருமே ஃபைனல் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாங்கள் இந்த டிடி பேஸ்டு பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்ன கிடைக்குதுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில்லாக பண்ணுறது, ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஃபுல்ஃபில்லாக பண்ணுறது. நம்ம இந்த டிசிஎஸில் அந்த வாட்டர் ஃபால் மாடலில் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி எங்களுக்கும் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கும் நாங்கள் ஒரு செக்டார் மாதிரி பிரிக்கிறதுனால எல்லா ஒர்க்குமே முக்கியமாக 4 பேர் இருக்கணும், 4 பேரும் பிரித்து நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிடியில் வந்து எனக்கு இவ்வளோ நம்ம காலேஜ் வந்து இவ்வளோ பண்ணுறதுனால எங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் ஒரு கஸ்டமர்ஸில் எங்களுக்கு வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ப்ராஜெக்ட் நீங்கள் எம்பத்தைஸ் பண்ணி பண்ணுறது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கடைசி நேரத்துக்கு ப்ராஜெக்ட் கேன்சல், அது ப்ராஜெக்ட்டை மாற்றுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எம்பத்தைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோங்கிறது ஒரு கிளியர் ஐடியா ஒன்று கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கூட நம்ம எஸ்எஸ் இன்ஸ்டியூஷன் வந்துட்டு ஐஹப் அப்படிங்கிற இனோவேஷன் ஹப் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ப்ராஜெக்ட் இருந்தாலும் நம்மகிட்ட நிறைய பேர் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வச்சுருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் தெரிய அடைஞ்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஐஹப் இருக்கிறதுனால நம்ம அவங்ககிட்ட நம்ம ப்ராஜெக்ட் பெஸ்ட்டாக இருந்தால் கூட அவங்களே இந்த சிஸ்டம் முடிச்சு அவங்களே நம்ம ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறது பண்ணுறாங்க. ஸோ அது போக இல்லாமல் எங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சார் நாங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸை நாங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்டடீஸ்க்கு மட்டுமே காலேஜுக்கு வர முடியாது. ஸோ அப்படின்னா நாங்கள் ஸ்பைன் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம்ஸாக நாங்கள் அங்கே யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. இன்னொன்று நாங்கள் ப்ளே பண்ணுறது எனக்கு அந்த ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இவன் சொன்ன மாதிரி இப்போ சிஎல்சி பில்லரில் இப்போ நாங்கள் வந்து எங்கள் சப்ஜெக்ட் படிக்காமல் நாங்கள் வெளியில் மூக் கோர்சஸில் எடுத்து படிக்கிறோம் மேம். இப்போ இந்த பின்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்கவுங்க ஒருத்தங்க ஒரு டொமைனில் வந்து ரொம்ப எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, அந்த டொமைன் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அதில் படிச்சுக்கலாம் மேம். அவங்களே குவிசஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். இவங்க சொன்ன மாதிரி ஐஐபிசியில் நம்ம இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணிவிட்டு அதனால நமக்கு நிறைய பெரிய ஆளுங்க கூட கனெக்ஷன் கிடைக்கும், அவங்க கூட இன்டர்னாக போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் மேம். அப்புறம் எஸ்ஆர்ஐபியில் தான் நம்ம சோஷியல் ஒர்க்லாம் நிறைய பண்ணுறோம். காலேஜ்லேருந்து இந்த மாதிரி வெளியில் ஸ்கூல்ஸு போயிட்டு நம்மளோட பில்லர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணலாம், கனெக்ஷன் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி மேம். அப்புறம் சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டியில் அதான் ஃபைனல் இயர்ஸ் வந்துட்டோம், நல்ல க்ரியேட்டிவாக யோசிச்சு அந்த நாலு பேருமே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி இதுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லாத எல்லா ப்ராப்ளமும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். மேம் இப்போ கோர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்னா இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் ஸ்டாஃப் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க, அதை வந்து அவங்கள தகுந்த மாதிரி எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்து அவங்க ஓரளவுக்கு நல்லாவே எடுக்கிறாங்க, பட் எங்களுக்கு புரியுது. அதை விட அந்த கோர்ஸை பற்றி நாங்கள் இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அந்த கோர்ஸ் ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பர்சனை பிடிச்சோம், அந்த கோர்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்க மாதிரி இது பண்ணி அவங்க வந்து இன்னும் அந்த கோர்ஸை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நமக்கு வந்து சொல்லித்தர மாதிரி வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோர்ஸை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டெவலப் பண்ணுறோம், ஒரு டூல் டெவலப் பண்ணுறோம், இப்போ நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஜாவா இந்த மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். பட் இப்போ கம்பெனிஸில் அவங்க வந்து ஃபிக்மா அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டூல் மூலியமாக எனக்கு வந்துட்டு இவ்வளோலாம் நாலேஜ் இருக்கும், அது நம்ம ஜஸ்ட்டு கேன்வாவில் எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பையும் நம்மளால் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்துட்டு எனக்கு கோர்ஸ் ஃபெசிலிட்டி செக்ஷனில் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராஜெக்டே வந்துட்டு ஒரு 2 days இருக்கிற ப்ராஜெக்ட் நம்மளால் வெறும் ½ an hour டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். சிஎஃப்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹேக்கத்தான் தான் பண்ணுவோம். எப்படி
பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். 24 hours வந்து ஹேக்கத்தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். அது எப்படின்னா அவங்களே ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்சன் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம குறிப்பிட்ட ஹார்ஸில் வந்து ப்ரோட்டோடைப்பாக பண்ணணும். அப்புறம் ஐஐபிசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிஇஓ டாக்கெல்லாம் பண்ணுறோம். அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஜாப் கூட உங்களோட கனெக்ஷன் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். இது எல்லாமே வந்துட்டு டிடிஓ ஃபீச்சர்ஸ் தான் நம்ம காலேஜில் யூஸ் பண்ணுறோம். உங்களோட ஜூனியர்ஸ்க்கும் இதை பற்றி எலாபரேட்டாக சொன்னீங்கன்னா இப்போ நம்ம 7+ வந்து ஃபஸ்ட் ஏரியாஸும் ரொம்ப பிடிச்சிருச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம புது டெக்னாலஜி வந்து எவ்வளோ பழைய டெக்னாலஜி எடுத்தாலுமே அந்த 7+ வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆகுது எந்த ஃபீல்டில் வைடாக பண்ணணும். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டும் சரி நம்ம காலேஜும் சரி நீங்கள் எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணாலுமே அந்த ஃபீல்டுக்கு அவங்க கனெக்ஷனும் வச்சுருக்காங்க, நமக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டை வர்டிகல் அதில் தான் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ.